ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். குழந்தையே, ஒரு நாள் உனக்கு உரிய நாளாக மாறும் வரும். அந்த நாள் ஏன் இந்த வியாழக்கிழமையாக கூட இருக்கலாமே. வரும் வியாழனில் நீ சற்றும் எதிர்பாராத ஒன்று உன் கைகளில் வந்து கிடைக்கும். அதிர்ஷ்டம் அழைக்கிறது. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாக இரு. எது வந்தாலும் ஆனந்தமாக இரு. எது நடந்தாலும் நிம்மதியாக இரு. எது உன்னை விட்டு சென்றாலும் அமைதியோடு இரு. நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கத்தான் போகிறாய். நான் உனக்கு ஜெயம் தரும் சாயி அப்பாவே. தங்கமே, நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்கவே முடியாது. நான் இருக்கிறேன், பயப்படாதே. குழந்தையே, நான் இப்பொழுது கூற வருவதை முழுமையாகவும் கவனமுடன் கேள். உன்னுடைய வேதனையிலிருந்து நீ வெளிவருவாய். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. நீ அனுபவிப்பது, நீ சோதனைக்கு ஆளாகுவது எல்லாமே உன்னுடைய விதி பயனால்தான். அந்த விதிக்கு மூல காரணம் உன்னுடைய கர்மாவாகத்தான் இருக்கக்கூடும். முதலில் நீ உன் கர்மாவிலிருந்து வெளிவர வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீ வாழ முடியும். வாழும் வாழ்க்கை, வாழும் காலம் வரை உன்னுடைய கர்மாவிற்கு காரணக்கர்த்தா நீயாகத்தான் இருக்கிறாய். நீ செய்யும் செயல் வடிவம்தான் கர்மாவாக உருவெடுக்கும். கர்மா என்பது உன்னுடைய கெடு பலன்களை மட்டும் காட்டுவது அல்ல. இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பதுதான் உன்னுடைய கர்மா. நீ செய்யும் நல்லவைகளுக்கு நல்ல கர்மாவாக புண்ணியங்களை சேகரித்துக் கொள்வாய். அதேபோல் நீ செய்யும் தீய செயல்களுக்கு கர்மாவாக பாவங்களையே நீ சேகரித்துக் கொள்வாய். எனவே சிந்தித்துப் பார். நல்ல செயல்களை செய்ய வேண்டுமா, தீய செயல்களை செய்ய வேண்டுமா என்பதை யோசித்து பின் முடிவை சொல்லிக்கொள். எனவே என் குழந்தையே, நீ செய்யும் செயல்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல், யார் மனதையும் காயப்படுத்தாமல், யார் கண்ணிலிருந்தும் கண்ணீரை வரவிடாமல் பாதுகாப்பாக இருந்து கொள். மறந்தும் கூட மற்றவர்களை காயப்படுத்தி எண்ணி விடாதே. மனதார ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி அதை எப்படி வெற்றியடைவதற்கான வழி என்பதை யோசித்து யோசித்து உன்னுடைய அனைத்து காரியங்களையும் செய். அதுவே நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய வழியாகவும் சூட்சமமாகவும் இருக்கும். பொதுவான விஷயங்களை அமைதியாக கூர்ந்து கவனித்து ஓரிரு வார்த்தைகளில் பதிலை சொல்ல பழகிக்கொள். நடப்பது அனைத்தையும் அமைதியாக நின்று கொண்டு பார்ப்பதை உன்னுடைய நோக்கமாக வைத்துக்கொள். பிறர் சொல்லும் வார்த்தைகளை என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிக்க கற்றுக்கொள். மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு உன்னுடைய எண்ண ஓட்டங்களை கவனிக்க துவங்கு. ஒரே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால் அதுவே நீ ஆகிவிடுவாய். உன் வாழ்க்கையாகிவிடும் அதுவும். எனவே உன் எண்ணங்களில் எதிர்மறை வேண்டவே வேண்டாம். நயவஞ்சகம் வேண்டவே வேண்டாம். மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் வேண்டாம். மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையும் வேண்டாம். எப்பொழுதும் நல்லதையே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தோன்றினாலும், எதிர்மறை எண்ணங்களே வந்து சூழ்ந்து கொண்டாலும் அதை தடுத்து நிறுத்தி உன் மனதை எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்திலேயே வைத்திருக்க பழகிக்கொள். அப்பொழுதுதான் உன் எண்ணமும் உன் சொற்களும் எப்பொழுதும் நேர்மறையாகவே இருக்கும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக நிம்மதியாகவே இருக்கும். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் பூரண அருளும் உனக்கு எப்பொழுதும் உண்டு என் பிரியமே. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தட்டிவிடவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. உனக்கான நல்லது எதுவோ அதை மட்டுமே சிந்தித்து சிந்தித்து நான் உனக்கு நடத்தி வைப்பேன். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ நினைத்தால் கூட தடுக்கவே முடியாது. என் பார்வை எப்பொழுதுதான் உன் மீதுதான் உள்ளது என் குழந்தையே. உனக்கு என்ன வேண்டும்,
உன் வாழ்க்கையில் என்ன கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தால் நீ ஆனந்தமாக இருப்பாய், உன் முகத்தில் எப்பொழுது ஆனந்த கண்ணீர் வரும் என்பதை யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் வரமாக. என்னுடைய வரத்தை பெற்றுக்கொண்டு அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வாழ பழகு. முடிந்ததை நினைத்து வருந்தாதே, உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து கலங்காதே, இனி என்னாகுமோ ஏதாகுமோ என்று பதறாதே. இப்பொழுது இந்த நொடி உன் சாயப்பா கொடுத்திருக்கும் வரத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாம் உனக்கு நிறைவேறும், நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு வசமாகும். என் உயிருக்கு உயிரான குழந்தை நீ, உன்னுடைய அன்பை வேறு எதாலும் ஈடுகட்டவே முடியாது. என்மேல் பாசத்தை பொழிகிறாய். என்ன வேதனையாக இருந்தாலும், என்ன சோதனை காலமாக இருந்தாலும், என்னை நினைப்பதையும் எனக்கு பூஜை செய்வதையும் எனக்கு உணவளிப்பதையும் நீ என்றுமே மறந்ததே இல்லை குழந்தையே. உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல ஒழுக்கமும் எனக்கு நன்றாகவே புரிகிறது. நீ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல், உனக்கு மகிழ்ச்சியை தராமல், உனக்கு ஆனந்தத்தை கொடுக்காமல் வேறு என்ன வேலை உன் சாயப்பாவிற்கு? எனவே நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியாகவும் விசுவாசமாகவும் இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாயோ அதே போல் எப்பொழுதும் இருப்பாய். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக உண்டு. நம்மளுடைய பந்தம் ஜென்ம ஜென்மமாய் சேர்ந்தே இருக்கும், தொடர்ந்தே இருக்கும். என்னுடைய பரிபூரணமான ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் என் பிள்ளையே. எனவே உன் சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டு, வாக்கை கேட்டு அதன்படி நட. உன் வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே முடியும், வெற்றிகரமாகவே நிகழும். என் அன்பு பிரியமே, ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அதனை உன்னால் செய்யவும் முடியும், அதை செயல்படுத்தவும் முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் கடிகாரம் எப்பொழுதுமே உயர்ந்த இடத்தை அடைந்து இருக்கிறது. அதே போல நீயும் உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைத்தால் தன்னம்பிக்கை கொண்டு உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, முயற்சி செய்து கொண்டே இரு, அதற்கான பயிற்சியையும் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல ஒரு நாள் நிச்சயமாக நீ உயரத்தை அடைந்தே தீரலாம், தொட்டே விடலாம். இன்பமும் துன்பமும் எல்லாம் சாயப்பாவின் கட்டளைப்படியே உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மனவலிமையோடு உனக்கு வரும் அனைத்தையும் எதிர்கொண்டு நில். உன் வாழ்வு உனக்கு வசமாகும், ஜெயமாகும், எல்லாமே வெற்றி. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அவர்கள் நன்றாக இருப்பது போன்ற தோற்றம் உனக்கு தெரிந்தாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் நன்றாக இருக்கிறார்களே. ஆனால் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான், நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் நாம் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று மனவேதனைப்படாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். நீ பட்டதெல்லாம் போதும் என் குழந்தையே. உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. அதை பல மடங்காக திருப்பித் தருவேன் உன் சாயிதேவா. மற்றவர்களுக்கு துரோகம் நினைப்பவர்களும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூ போன்றவர்கள். இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே நினைக்கும் நீ விருட்சம் போன்றவர். எப்பொழுதுமே ஆழ ஊன்றிதான் நிற்பாய். பல பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் உனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பயந்து போய்விடாதே, சோர்ந்தும் போய்விடாதே. தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் துணையாக பக்கபலமாக உறுதுணையாக இருப்பேன்.
உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன். உன் மனதை தேற்றுவேன். நீ வெற்றியடைய நல்ல வழியை உனக்கு காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அது மட்டுமல்லாமல் குழந்தையே, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போய்விடாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். நீ மலர்களை மட்டுமல்ல, கனியையும் தரும் மரமாகவே இருப்பாய். உன் மூலமாக வரும் நன்மை பல பேருக்கு பயனாகவே இருக்கும். நாம் இப்படி கஷ்டப்படுவது போல நமக்கு எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுத்துவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று உனக்கு புரிந்துவிட்டால் யார் மேலேயும் கோபம் என்பதை படவே படமாட்டாய். மற்றவர்களுக்காக நிச்சயமாக பரிதாபப்படுவாய். ஏனென்றால் அப்படி பல கஷ்டங்களை இதுவரை அனுபவித்து விட்டாய். குழந்தையே, எந்த சூழ்நிலையும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில்தான் வந்து சேரும். நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து பார்த்து என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். நீ நெடுநாட்களாக விரும்பி என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. பல மாற்றங்களை காணப்போகிறாய். ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும், நடக்கவிருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. அந்த அற்புதத்தை கண்ட பிறகு ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். என் காலடியில் விழுந்து நமஸ்கரிக்கத்தான் போகிறாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். அந்த ஒளிமயமான வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்க உன் வீட்டிற்கே, உன் இல்லம் தேடி, உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்து அமர்ந்திருக்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியல் உனக்கான விடியலாக நிச்சயமாக இருக்கும். நல்ல செய்தி உன்னை தேடி வரும். குழந்தையே, உனக்கு அழுகை வரும்பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும்பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் உன்னுடைய நாளை விடியலில் நீ பேரொளியாய் ஜொலிக்கத்தான் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய்? நம்பிக்கை துரோகம், உன்னை ஏமாற்றி உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய நபர்கள் அனைத்தையும், சூறாவளியாய் வந்து தாக்கிய அனைத்தையும் எதிர்நோக்கி வெற்றி கொண்டாய். எத்தனை துன்பங்களை மனதிற்குள் அனுபவித்து வந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மற்றவர்களோடு சிரித்து பழகி உன்னை மகிழ்ச்சியாகவே வைத்து கொண்டிருந்தாய். அந்த மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்கும் வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். உன் தடைகளெல்லாம் தானாகவே தகர்ந்துவிடும் கண்மணியே. எதற்குமே பயப்படாதே. இதுவரை நடந்தது வேறு, இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் வேறு விதமாக அமையப் போகிறது. இதை நம்பிக்கையுடனேயே கேட்டுவிட்டு, முழுவதுமாக கேட்டுவிட்டு நல்ல உறக்கம் கொள். நானே வரமாக உன் முன் வந்து நிற்பேன் நாளை. அந்த விடியலுக்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ, அந்த விடியல் நாளை வரப்போகிறது. உன் கஷ்டமெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளை ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இது நிச்சயமாக பலிக்கும் பார். உன் கண்ணீர் காலங்களெல்லாம் இன்றே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. நாளை நிச்சயமாய் உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். நாளை ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும்.
கண்ணீரற்ற வாழ்வை வரமாகவே பெறுவாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகப் போகிறது. இன்னும் சில நொடியே. உன் வாழ்க்கையை முன்னேற்ற, உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்ல உனக்கென நான் தனி கணக்கு வைத்துள்ளேன். திட்டம் தீட்டிவிட்டேன். நாளை பார், எல்லாமே உனக்கு புரியும். மிக ஆனந்தமான வாழ்க்கையோடு வாழப்போகிறாய். குழந்தையே, நீ வேண்டியதையெல்லாம் என் கையிலிருந்து பெறப்போகிறாய். குழந்தையே, உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கேட்பாயா? இதை கேட்டுவிட்டு இன்று இரவு நிம்மதியோடு உறங்கு. நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் நிச்சயமாக வரும். நான் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உன் அருகிலேயே இருப்பேன், இருந்து உன்னை பாதுகாப்பேன். எனவே சிறிதும் கவலை கொள்ளாமல் இரு. உன்னுடைய அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஒரு வினாடியும் நான் உன்னுடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நீ தனியாக இருக்கிறோமே என்று வேதனைப்படுகிறாயா, அல்லது உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாயா? அப்படி நீ நினைத்தால் ஒன்று அப்பா சொல்கிறேன் கேள். நீ செல்லும் பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். நான் வடிவமைத்த பாதையிலேயே நீ சென்று கொண்டிருக்கிறாய். அந்த பாதையில் உன்னோடு நான் வராமல் வேறு யார் வருவார்கள்? நீ சிந்தும் கண்ணீரையும் உன் மன வலிகளையும் நான் உணர்வேன். அதற்கு நானே மருந்தாகவும் உன் அனைத்து வேதனைக்கும் மருந்தாகவும் இருப்பேன். பிள்ளையே, என்னுடைய கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை நானே குறைத்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் பாதுகாப்பேன் என் குழந்தையே. உன்மேலு அன்பாக இருக்கும் நான் உன்னை அப்படியே விட்டுவிடுவேன் என்று நினைத்து விடாதே. சிறிது கூட சந்தேகம் கொள்ளாதே. உன் அப்பாவை நம்பு, வேறு யாரையும் நம்பாதே. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு அனைத்தும் சரி செய்யவே உன் அப்பா போராடி கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளின் வலிமையை குறைக்கவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை எப்படி சீர்படுத்தி நெறிப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் சுகமாகவே முடியும், உனக்கு நன்மையாகவே முடியும் என்று நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் துவண்டு போய்விடாதே. உனக்குள் நான் இருக்கிறேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்காக நான் இருக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய ஆசிர்வாதமும் பரிபூரண அன்பும் என் பிரியமான குழந்தைக்கு எப்பொழுதுமே உண்டு. நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். உன்னை பாதுகாக்க, உனக்கு நல்ல செய்தி கூற உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிடுவதில்லை குழந்தையே. இது எல்லாமே உனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் உன் மனவேதனையால், இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் சூழ்நிலையால் அதை ஏற்க முடியாமல், அப்பாவின் வாழ்க்கை கேட்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். அதனால் உறக்கமின்றி, உணவின்றி, வாழ்க்கையே இனி வாழ்வதற்கு இல்லை என்ற நினைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நீ எப்படி சவாலாக எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்பதில்தான் உன்னுடைய மன வலிமையும் நம்பிக்கையும் அடங்கியிருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள். வெற்றி நிச்சயமாக உனக்கு வரும். எப்பொழுது உன்னால் எதுவுமே முடியும் என்று நினைக்கிறாயோ, அந்த கணத்திலிருந்து உன் வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. அனைத்தும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது குழந்தையே. நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால், அடுத்து வரும் நிகழ்வுகளை எதிர்த்து நிற்க கடினமாக இருக்காது. எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கவே இல்லை என்று சொல்வதை விட, நம்மை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டாலே இறைவன் நமக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. என் அன்பு குழந்தையே, பிறர் கண்களுக்கு நீ மௌனமாய் இருப்பது போன்றுதான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வலிகள் இருக்கு என்பது உன் தந்தையாகிய எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி,
இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான், வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும், விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மன போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும், நான் கிடைக்க செய்வேன். எல்லாவற்றையும் வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆணவத்தோடு இருந்தால் அந்த குணம் உன்னை அனாதையாக்கிவிடும் என் பிள்ளையே. அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு உயர்வை தரும். எனவே அன்பாக இரு. எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் வருத்திக் கொண்டே இருக்காதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை என் கரம் கொண்டு இழுத்து பிடித்து கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக மீட்டு எடுத்தே விடுவேன். உன்னை நல்ல வாழ்க்கையில் கொண்டு கரை சேர்ப்பேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நிச்சயமாக மாறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து சொற்கள் வரவே வராது. நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை நல்ல விதமாக புரிந்து கொள். காரணமில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. உன்னை என்னுடைய உயிராய் நான் காப்பேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்க வழிவகை செய்வேன் உன் சாயி தேவா. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ
அந்த விஷயம், அந்த நிகழ்வு உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறிய நாட்களெல்லாம் முடியும் தருவாயில் நெருங்கிவிட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. காரணமே இல்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அதிர்ஷ்டசாலி. நான் கண்டெடுத்த பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்வில் இனி நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எதற்கும் கலங்காதே. உன் துன்ப நாட்களெல்லாம் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. அகங்காரமிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையாகிவிடுகிறன. அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய கோபத்தையும் தூர எறிந்துவிடு. உன் குருவின் போதனைகளை ஏற்றுக்கொள். நான் சொல்வது போல நடந்து பார். உன் வாழ்க்கை மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே, இன்னும் மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம். நான் இருக்கும் வரை எதற்கும் கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தினால் எப்பொழுதுமே நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். ஆம் என் குழந்தா, உன் கண்களையெல்லாம் மூடிக்கொண்டு கேள். உனக்கான உண்மை உனக்கே புரியும். கேட்பாய்தானே? நான் சொல்ல இந்த வாக்கை கேட்பாய்தானே? கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு நான் உன்னோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் என் பிரியமே. கேட்டுப்பார், உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் உண்மை என்னவென்று. ஆம் என் குழந்தா, உன்னுடைய வாழ்வில் நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்க பழகு. அந்த விதையை உன்னுடைய திறமையாய் உரமாக்கு. விமர்சித்தவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் மாற்றங்களை நீ வெகு பிரம்மாண்டமாக காண்பாய். வருடங்கள் மாறுவதால் இங்கு வாழ்க்கையில் ஒன்றும் மாறிவிடாது என் பிள்ளையே. உன்னிடம் விடாமுயற்சி மட்டும் உன்னுடைய வாழ்வை வளமாக மாற்றும். நீ தகுதியே இல்லாதவன் என்று சொல்வதற்கு, அப்படி சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள். ஆனால் என் பிள்ளையே, நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. வெற்றியின் ரகசியமே நீ செய்கின்ற வேலையை உன் முழு விருப்பத்தோடு செய்வதுதான் என்பதில் தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய சிந்தனையில் நீ செய்கின்ற சிறிய மாற்றம் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து நடந்து கொள். ஆம் என் குழந்தா, உன்னுடைய தடைகளெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகும். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய எண்ணம் போல்தான் உன்னுடைய வாழ்வும். வாழ்வில் சறுக்கல்கள் வரும் பொழுது எப்பொழுதும் உடைந்து விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் என்று எவருமே கிடையாது என் பிள்ளையே. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அந்த தீர்க்கமான சிந்தனையே எப்பொழுதும் உன்னை மிக பிரம்மாண்டமாக உயர வைக்கும். மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வைத்து கொண்டே இரு எப்பொழுதுமே. அதே போல வலிகள் நிறைந்த அனுபவத்தை நீ உன்னுடைய வாழ்வில் முன்னேறும் ஏணி படைகளாக வைத்துக்கொள். காலம் கனிந்து வரும் என்று எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்காதே. யாராவது உதவி செய்து உன்னை வாழ்வில் உயர்த்தி விடுவார்கள் என்று எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே என் பிள்ளையே. நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு திரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது என்பதை தெரிந்து கொள். ஆம் என் குழந்தா, நேரம் வரும் என்று காத்திருப்பது மடத்தனம்தான். உனக்கான நேரத்தை நீயே அமைத்துக்கொள். தினம் தினம் தன்மானத்தை உயர்ந்ததாக நினைத்திடு.
அனுதினமும் உழைத்து கொண்டே இரு. இங்கு வாழத் தெரியாதவர்கள் என்று எவருமே இல்லை இந்த உலகத்தில். இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ விடுபவர்கள்தான் இங்கு அதிகமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக்கொள். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையுமே இழப்பதே இல்லை. வெற்றியாளர்கள் எதையுமே இழப்பதே இல்லை. ஒன்று வெற்றி பெறுகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். ஆம் என் குழந்தா, நீ வெற்றி பெற மிக சாதகமாக அனைத்து சூழ்நிலைகளையும் உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு அனைத்துமே தெரியும். இல்லை என்று எப்பொழுதும் சொல்லாதே. எல்லாம் எனக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப் பழகு.